இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் கம்பெனிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்ளவும், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான வழிகளை வழங்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதுக்குள்ளே என்னென்ன விதமாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேஜராக 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. BSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டுமே இந்தியாவில் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதில் BSE 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த BSE. இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விதத்தையும் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நெறிப்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக பொதுவாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாத ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன் இந்தியாவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே பணம் போயிருமாம, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை அப்படியே இழந்துருவாங்களாம அப்படிலாம் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்படுவீங்கல்ல. அது எல்லாமே பெரும்பாலும் எங்கே நடக்கிறது அப்படின்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே நடக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பணத்தை ஒரு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ அப்படின்னு சொல்லி வாங்காமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயமோ பணம் அதனுடைய வேல்யூ எப்படி கூட போகுது குறைய போகுது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பெட் கட்டுறீங்க. இதை பொதுவாக ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நிறைய விஷயங்களில் இதனுடைய வேல்யூ கூடும் குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை கெஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் அதில் என்ட்ரி ஆக முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டோட பல மடங்கு அதிகமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிறனால பல பேருக்கு இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ட்ரேடிங் ஆப்ஷனாக இருக்குது. பட் அதே நேரத்தில் இது ரொம்ப சாதாரணமாக உள்ளே போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மார்க்கெட்டை மிக நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய நபர்களால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த விதத்தில் நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்னால இந்தியாவில் NSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அதனுடைய பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா Nifty 50 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நீங்கள் இந்த ட்ரேடை பண்ண முடியும். சென்செக்ஸ் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த ட்ரேடை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமாடிட்டி சைடில் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரா மெட்டீரியல்ஸ் மேலே நீங்கள் இதே மாதிரி பெட் கட்ட முடியும். இதில் கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் பெரிய ஒரு ஆப்ஷனே இருக்குது. இதில் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறது இவ்வளோ நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலமாக இதில் ட்ரேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆனால் நீங்கள் டைரெக்டாக கரன்சியில் நீங்கள் இதே மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் டைரெக்டாக கரன்சிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கரன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பொதுவாக 2 நாடுகளுடைய கரன்சிஸ், இந்த 2 நாடுகளுடைய கரன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று ஒவ்வொரு நாளும் வேல்யூ கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்தியாவில் இந்தியன் ருப்பி, அமெரிக்க டாலர், இந்தியன் ருப்பி, ஈரோ, ஜப்பான் யென், இந்தியன் ருப்பி, இந்த மாதிரி இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான இணைகள் இதற்குள்ளே நீங்கள் டைரெக்டாக கரன்சிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம இந்த மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் என்னுடைய பிரான்ச்சு கீழே உங்களால் நீங்கள் பண்ண முடியும். இந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் எனக்கு ட்ரைனிங் வேணும், நான் இதில் கற்றுக்கிட்டு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். நீங்களே டைரெக்டாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடையும் ஸ்கேன் பண்ணி ஆரம்பிக்கலாம் அல்லது என்னையே தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.